பார்ப்பனருடைய வயிற்றை குளிர்வித்து அவர்கள் போடக்கூடிய எலும்பு துண்டுகள் சீமானுக்கு என்றைக்கும் போய் சேரும். அவங்க எலும்பு துண்டு எப்படி போடுவாங்க? அவங்க முருங்கையை சப்பி சக்கை போடுவாங்க, பாவக்காயை கடிச்சிட்டு கொட்டையை துப்புவாள். அப்புறம் எப்படி நீங்க நாயின்னு சொல்றீங்க? நாய் பாவக்காய் கொட்டை சாப்பிடுமா? நீங்க ரெண்டு பேருமே நாய் வளர்க்குறவங்க தான். நாய் பாவக்காய் கொட்டை சாப்பிடுமா? நாய் முருங்கைக்காய் சக்கை திங்குமா? நம்ம எல்லாம் சமூக நீதிக்கு உழைக்கிறோம் அப்படின்னா திராவிடர் கழகத்தில் கூப்பிடுவாங்க, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் கூப்பிடுவாங்க, திராவிட விடுதலை கழகத்தில் கூப்பிடு. இது நம்ம ரெகக்னிஷனா நினைப்போம். இப்ப அவருக்கான ரெகக்னிஷன் இது. RSS அவரை அழைத்து மேடை ஏற்றி அழகு பார்ப்பது. ஏன்னா RSS மேடையில ஏறி ஒருத்தன் பாகிஸ்தானை வம்புக்கு இழுக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கிய பேலா இருப்பான். அவன் என்னன்னா விஜய் வருகைக்கு முன்னாடி விஜய்க்கு அரசியல் தெரியாது, தம்பி அண்ணன் நான் இருக்க வாடா அப்படின்னு தோல் மேல கை போட்டுட்டு விஜயனுடைய ரசிகர்களுடைய வாக்க தனக்கான வாக்குகளா மாற்றி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பகல் கனவுல பல ஆண்டுகளா இருந்தான். எனக்கு பர்சனலாவே தெரியும். ஆக சீமான் தெளிவா முடிவெடுத்துட்டாரு. கூட்டணி யாரோட? கூட்டணி யாரோட? அதுக்கு முன்னாடி தெளிவா முடிவு. பாரதியாரை எதுக்கு இவன் பயன்படுத்தி இருக்கா அப்படின்றத எடுத்து பார்த்தா தான் அவன் பாரதி எடுக்கிறானா யார் எடுக்கிறாங்கிறது கிடையாது. பெரியாருக்கு எதிராக எடுக்கிறான். பெரியாருக்கு எதிராக எடுத்துட்டு வரானுங்கிறதா இங்க நாம பேச வேண்டியது. பாரதி, பசுமன் முத்துராமலிங்கம், இன்னும் எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்க, தீரன் சின்னமலை, எல்லாரையும் பெரியாருக்கு எதிராக நீ பாட்டுவான். இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு ஆசிரியர் மணியண்ணன் குளத்தூர் பெரியாருக்கு எதிராக அதான் அப்படி பேசாலும் பேசுவாங்க. இன்றைய நமது உட்கார்ந்து பேசுவோமுக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருப்பவர் கொங்கு நாட்டு சிங்கம். இன்றைய நமது உட்கார்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறவரு சீமானை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்க வைத்த, மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்த நம்முடைய மனோஜ் தோழர் தான் வந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு? இதுல அந்த கொங்கு நாட்டு சிங்கம்லாம் பகுதி சார்ந்த அந்த பெருமை மேல நம்பிக்கை அது இல்ல. அது அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்களுக்கு அப்படித்தான் அது வெளிப்படும். அதனால நீங்க அதுல இது பண்ணாங்க. சும்மா ஒரு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது மரியாதையா பேசுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு குறியீடோட இருக்கலாம். உள்ள இருக்கிற எங்களுக்கு மரியாதை கொடுப்பான். யாருன்னா எந்த சாதின்னு தெரியாதவங்க கிட்ட எவ்வளவு மரியாதை கொடுக்க முடியுமோ கொடுப்பான். யாருன்னு தெரிஞ்ச உள்ளூர்காரனுக்கு அவன் என்ன மரியாதை கொடுக்குறாங்கிறத பொறுத்துதான் அந்த பெருமைக்கு உகந்தவங்களா இல்லையாங்கிறது முடிவு செய்ய முடியும். அதனால அந்த அடையாளத்தின் மீது நமக்கு. ஆனா இந்த மாடுலேஷன்ல ஒரு பெரியாரிய கருத்து பேசுறது இருக்குல்ல, நம்ம ஆளுகள்ல ஒருத்தன் பெரியாரிஸ்டா இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நாங்க இந்த மாடுலேஷனை எப்படி எல்லாம் கேட்டிருக்கிறோம்னா, சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரச்சனையை பற்றி கேட்டிருக்கிறோம். இந்த மாடுலேஷனில் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறோம். சாதியவாதிகளுடைய கொடூர முகம் எப்படி இருக்குங்கிறத இந்த மாடுலேஷனில் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சமூக நீதி, சமத்துவம் இது ரிலேட்டடாக பேசக்கூடிய இந்த மாடுலேஷன் சமகாலத்தில் யூடியூப் உலகத்தில் அந்த கொங்கு பாஷையில் உங்கள்கிட்ட இருந்து தான் கொங்கு பாஷையில் அவர் பேசுகிற மாதிரி பேசுவார். சாதாரணமாக தான் பேசுகிறாரு. எனக்கு அப்படி தான் தோணும். கொங்கு பாஷைன்னுலாம் ஒன்று கிடையாது. வேற எப்படி? அந்த பகுதியில பேசுற தமிழ் 2 நிமிஷம் கொங்கு பாஷை அறியாம அந்த பேச்சுகள் வரலாம். ஆனா நடுவுல என்ன சில பேர் நீங்க மதுரைக்காரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டோன்லயும் சில வார்த்தைகளை. ஆமா, அது பழக்கம். ஆமா, சேர்க்க சரி. ஆமா, அது சிலர் ஊர்ல இருக்கிறது இல்ல, அவங்க கண்ட ஊர்ல இருந்துகிட்டு கண்ட ஊர் பேரை சொல்லிக்கிட்டு நான் மதுரைக்காரன் கிளைம் பண்ணிட்டு திரிவாங்க. அவங்களுக்கு மதுரை ஸ்லாங்கும் தெரியாது, திருமங்கலத்துல இருப்பானுங்க மதுரைன்றானுங்க. அப்படி திருமங்கலம் மதுரை தான் இருக்கு. சிவகங்கை எங்க இருக்கு? வேற மாவட்டம் தான். திருமங்கலம் மதுரை மாவட்டங்க. சிவகங்கை எதுங்க மதுரை மாவட்டம்? சிவகங்கை தனி மாவட்டம். சிவகங்கை தனி மாவட்டம். வேணா சிவகங்கைக்காரங்க எல்லாம் நாங்க சேது சீமையை சேர்ந்தவர்கள், ராமநாதபுரம் ஜில்லா ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் ஜில்லாவை சேர்ந்தவர்கள். ஆமா ஆமா, அந்த கட்டி வச்சு தோல் உரித்த ராஜாவின் கீழ் நாங்கள் குடிமக்களாக வாழ்ந்தவர்கள். நாங்கெல்லாம் சமத்துவமான சமணர்களா வாழ்ந்த பகுதியில இருந்து வர்றோம். திருப்புறம்ன்ற மாதிரியான சமத்துவ சமணர்கள் பகுதியில இருந்து வர்றோம். யார் ரிப்பீட் அடிக்கிறா? மதுரை மக்கள் யாராவது அந்த சங்கிக்கு பின்னாடி போய் நின்றமா? சிவகங்கைக்காரங்க எல்லாம் வரமாட்டாங்க தோழர், மதுரைக்காரங்க தான் வருவாங்க. அவரை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு நம்மளோட உட்கார்ந்து பேசுவோம்ல நம்ம பேச விரும்புறது வந்து நாம் தமிழர் என்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பினுடைய இந்த தேர்தல் எப்படி இருக்கும். அது ஒரு வாட்ஸ்அப்ல ஆமா போலிங் ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப்ல. டக்குன்னு இப்ப தோழருக்கு வந்து ஒரு காவி சட்டையை போட்டு ஜோர்னாபை போட்டு ஒரு ஜோசியக்காரர் மாதிரி கெட்டப்ப மாற்றி விட்டு எதிர்காலத்தை கணிச்சு நீங்க பேச போறீங்க. என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளோடு இல்ல? அந்த கட்சிக்கான எதிர்காலம் இனி கிடையாது. சீமானுக்கான எதிர்காலம் என்றைக்குமே நிலைத்திருக்கும். ஏன்னா கட்சியினுடைய எதிர்காலம் அவங்க வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதத்தை வைத்து எத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, எம்பிக்கள் வச்சிருக்காங்கிறத பொறுத்து ஒரு கட்சி வளரும். ஆக அதன் அடிப்படையில் பார்த்தா நாம் தமிழருக்கு இனி எதிர்காலம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடியே கிடையாது. 8ங்கிறது 10 வருவாங்க, 12 வருவாங்கன்னு வேணா நம்ம எதிர்பார்த்தோம். விஜயின் வருகைக்கு பிறகு அது 8ங்கிறது இந்த தேர்தலையே டவுன் ஆயிரும். நீங்க டிக்ளைன் ஆயிட்டாவே அதுக்கப்புறம் அந்த கட்சி வளராது அப்படிங்கறது தான் நம்ம வரலாற்று ரீதியாக நாம் பார்த்திருக்கோம். அது கட்சிக்கோட ஹோப்புங்கிறது முடிஞ்சுது. இனி தனிப்பட்ட சீமான் என்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருப்பார். நேத்து கூட RSS மேடையில போய் பொறுக்கி தின்னு போயிருக்கான். அங்க போய் பொறுக்கி தின்னு பார்ப்பனர்களுடைய வயிற்றை குளிர்வித்து அவர்கள் போடக்கூடிய எலும்பு துண்டுகள் சீமானுக்கு என்றைக்கும் போய் சேரும். அவங்க எலும்பு துண்டு எப்படி போடுவாங்க? அவங்க முருங்கையை சப்பி சக்கை போடுவாங்க, பாவக்காயை கடிச்சிட்டு கொட்டையை துப்புவாள். அதை கூட எடுத்துட்டு வரக்கூடிய கேரக்டர் தான் நம்ம. அப்புறம் எப்படி நீங்க நாயின்னு சொல்றீங்க? நாய் பாவக்காய் கொட்டை சாப்பிடுமா? நீங்க 2 பேருமே நாய் வளர்க்குறவங்க தான். நாய் பாவக்காய் கொட்டை சாப்பிடுமா? நாய் முருங்கைக்காய் சக்கை திங்குமா? கறியை பிடிச்சு வச்சா எதை வேணாலும் திங்காது. முருங்கைக்காய் சக்கையை நாய் திங்குமா? தொண்டையில சிக்கி செத்து போயிடும். ஆமா, சாப்பிடாதுதான். அப்ப அது வேற ஏதோ. நீங்க நாயை வந்து இழிவுபடுத்தாதீங்க. நீங்க ஒரு இது ஒரு தனி பிராணி. இனிமே நீங்க வந்து வேற யாரையாவது திட்டணும்னா கூட டே சீமான் அப்படி கூட நான் வீடியோக்குள்ள டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். ஒரு சில வீடியோக்கள்ல முன்னாடி வீடியோல நாயின்னு திட்டி இருப்பேன். அடுத்த வீடியோல ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு தான் வீடியோக்குள்ளேயே போவேன். நாய் இவ்வளவு நன்றியான உயிரினம், அதை போய் இவனோட ஒப்பிட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வீடியோவே நான் ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு நாய்கள் மீது நமக்கு பற்று நம்பிக்கை இருக்கு. இந்த பிறவி மேல இந்த ஜீவன் மேல இல்லைன்னு வைங்களேன். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆக நீங்க இப்போது விஜய் வந்துட்டார். தேர்தல் அரசியல சீமான் ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறத நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரேன். ஆனா தனிப்பட்ட சீமான் டிக்ளைன் ஆக மாட்டான். இல்ல, தனிப்பட்ட சீமானின் வளர்ச்சி இருக்குல்ல, அது வளர்ச்சினா எப்படி வளர்ச்சி? இப்படி வளர்ச்சியா? இல்ல, எல்லா சைடும் பெருத்திருக்கான். அவனுடைய உருவ கேலி பண்றதுக்கு இல்ல, நான் வந்து படைபலமாக வளருவதை சொல்றீங்களா இல்ல தனிநபரா? உருவக்கேலி எப்ப பண்ணக்கூடாதுன்னா, அவனா உழைச்சு சாப்பிட்டுட்டு அவன் எவ்வளவு குண்டானாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்க காசுல வாங்கிட்டு பெருத்தவனை தாராளமா சொல்லலாம். இப்போ 2-3 மாசம் முன்னாடி இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன். சீமான் எலெக்ஷன்ல இனி மெயின் 3க்குள்ள இப்போ நான் 3வது பெரிய கட்சிலாம் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த கிளைம் இனி பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்க கடந்த 15 ஆண்டுகளாக RSSக்கு ஆதரவாக, பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த வேலையை ஒரு காலம் நிறுத்த மாட்டான். அவனுடைய ஓட் பர்சன்டேஜ் 1% போனாலும் இந்த வேலையை அவன் செஞ்சுட்டே தான் இருப்பான். அதற்கான ஒரு அங்கீகாரம் தான் பாரதியார் விழா, RSS விழாவில் பேசுறதுக்கான வாய்ப்பு. ஆமா ஆமா, அப்படிதான். நம்ம எல்லாம் சமூக நீதிக்கு உழைக்கிறோம் அப்படின்னா திராவிடர் கழகத்தில் கூப்பிடுவாங்க, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை கூப்பிடுவாங்க, திராவிட விடுதலை கழகத்தில் கூட. இது நம்ம ரெகக்னிஷனா நினைப்போம். இப்ப அவருக்கான ரெகக்னிஷன் இது RSS அவரை அழைத்து மேடை ஏற்றி அழகு பார்ப்பது இல்ல. அதுவும் நீங்க நேற்றைய மேடையில கீழே உட்கார்ந்து கைதட்டுற அந்த ஃபர்ஸ்ட் ரோல இந்த நாம் தமிழர் கூஜா உட்கார்ந்து கைதட்டிட்டு இருந்தாங்க. அம்மா வேற இருக்கிறாங்க. தமிழ் முழக்கம் பருகானா தமிழ் முழக்கம் சாகுல் கமீது இல்ல. எப்போ இவனை தலைவரா ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க கிட்ட எந்த தராதரத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிற புள்ளிக்கு தான் நம்ம நகரணும். அதை தாண்டி இப்படி நீ பண்ணிட்டியா, நம்ம சீமான் கூடயே இருக்காளே, அதை தாண்டி இது கேவலம் கிடையாதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரோவை தாண்டி பேலன்ஸ் அத்தனை பேருமே அவாக்கள். இவ என்ன பேசின அந்த டோனை பாத்தீங்கன்னா, பார்ப்பனர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள், பார்ப்பனர்கள் தான் தமிழுக்காக உழைத்தவர்கள் அப்படிங்கிற டோன்ல தான் சுத்தி சுத்தி அவன் உருட்டி இருக்கான் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க பாரதியை பத்தி பேச போறேன்னு பாரதி வெர்சஸ் பெரியார் அப்படிங்கிற ஒப்பீட்டைத்தான் நேத்து அவன் பேசியிருக்கான் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுவும் பார்ப்பனர்கள் முன்னாடி ஒருத்தன் பெரியார படிச்சு இகழ்ந்து பேசுறான்னா அவனுடைய பிறவி என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் நாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனத்துரோகிகள் இந்த வேலையை நிச்சயம் செய்வாங்க. அப்படியான இனத்துரோகி சீமான் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது. இல்ல, பார்ப்பனர்கள் தமிழர்களா இருக்கலாமே, இப்ப என்ன பிரச்சனை? எல்லாரும் அவங்களும் தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பேசுறாங்கன்னா தமிழர்களா வச்சுக்கலாம். இல்ல, ஒரு இண்டிவிஜுவல் பார்ப்பனர் இருக்கார், அவர் நமக்கு நண்பர்னா அவரோட நாம் நட்பு பாராட்டுறோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அரசியல்னு வந்துட்டா பார்ப்பனர்கள் யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டா, பார்ப்பனர்கள் ஆரியர்கள். அவர்கள்
தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிற அரசியலை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஸ்கூல் காலேஜ்ல எவ்வளவோ பார்ப்பனர்கள் கூட படிக்கிறோம். அவர் பார்ப்பனர் அப்படின்றதுனால அவர் கூட பேசாம பழகாம ஒதுக்கி வச்சுட்டு அப்படி இல்ல, எல்லாம் ஒன்னா எப்படி நம்ம ஒதுக்கணுங்கிற மாதிரி இப்போ பார்வையில் இருக்கு. அவன் தான் நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தா 2000 வருஷமா. நீ என் தெருப்பக்கம் வரக்கூடாது, என் தெருப்பக்கம் மலம் மல்றதுக்கு கூட இந்த சாதி தான் வரணுங்கிற அடிப்படையில் தான் அவன் நம்மளை தள்ளி வச்சிருந்தான். நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்போ நீங்க கொங்கு மண்டலம், நீங்க என்ன, நான் கோவையிலிருந்து வர்றேன். கோவையில் எத்தனையோ சாதிகள் இருக்கு, அத்தனை சாதிகள் கிட்டயுமே அந்த வட்டார வழக்கு பிரதிபலிக்கும். ஆனா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வழக்கு இருக்கோ இல்ல, அப்படி இருக்காது. அது உள்ள ரொம்ப இன்டீரியரா போனீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் மைன்யூட்டா இருக்கலாம். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாதி, அதே சாதி ஆட்கள் மதுரையில வாழ்றாங்கன்னு வைங்களேன், அவன் இந்த ஸ்லாங்ல பேச மாட்டான், அவன் மதுரை ஸ்லாங்ல பேசுவான். ஏன்னா அந்த மக்களோடு மக்களா ஒன்றி ஒருத்த வளரும் போது, ஒரு சமூகமா வளரும் போது, நீங்க அப்படிதான், நீங்க தேசியங்கிறது அதுதான். நீங்க இருக்கக்கூடிய அந்த வட்டார வழக்கு பிரதிபலிக்கும், நீங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒன்று போலவே இருக்குங்கிறதா தேசியம். நீங்க அந்த அடிப்படையில் பார்த்தா பார்ப்பனர்கள் எந்த வட்டார வழக்கும் ஆட்படாத கூட்டமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தமிழ் பேசலாங்கிறீங்க, அவன் பேசுறது தமிழாங்கிறதா நம்முடைய கேள்வி. நீங்க மலையாளத்துல பேசுறத கூட நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. மலையாள படங்கள் நம்மளால சப்டைட்டில் எல்லாம் பார்க்க முடியுது இல்ல, ஏன்னா பெரும்பான்மையாக தமிழ் சொற்கள் அங்க இருக்கு. அல்ல இப்ப ரீசெண்டா வந்து இவர் நடிக்கிறார் இல்லையா, பசில் ஜோசப் படங்கள்லாம் வந்து வசனமே தேவையில்லை. பசில் ஜோசப் படங்களுக்கு சொல்றேன், தெரியுது பசில் ஜோசப் தோழர் மோசமான பையன் தோழர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க தோழர். அந்த அடிப்படையில் பசில் ஜோசப் டொவினோ தாமஸ் படங்கள்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். அந்த அடிப்படையில் பார்ப்பனர்கள் எந்த புள்ளியிலுமே அவங்க தமிழர்களா தங்களையே உணர்ந்துக்கல. பெரியார் என்ன பண்ணாருன்னா, நீ யாரா என்ன ஒதுக்கி வைக்கிறதுக்கு, நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் பாடுறா அப்படின்னு பார்ப்பனர்களை தனிமைப்படுத்தி மீதம் இருக்கக்கூடியவங்களை பார்ப்பனர் அல்லாதோருங்கிற புள்ளிக்கு பெரியார் நகர்த்தினார். காலகாலமா அவன் நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தான், நீ யாரா என்ன ஒதுக்கி வைக்கிறக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்ப்பன எதிர்ப்புங்கிற புள்ளியில் நம்ம ஒற்றை இனமாக நாங்க ஒரு இனம் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள கடந்த காலங்கள்ல அதுல சிலர் வந்து அப்படிலாம் செஞ்சிருப்பாங்க, பலர் இப்படி செஞ்சிருப்பாங்க. அந்த அவர்களுடைய வழிகளில் தோன்றிய பரம்பரையா இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஒதுக்க தேவையில்லை, அவங்கள தமிழர்களா ஏற்றுக்கொள்ளலாமே. காந்தி பெரியாரிடம் கேட்டார், நீங்க ஏன் பார்ப்பனர்களை எதிர்க்கிறீங்க, நீங்க கோபாலகிருஷ்ண கோகலே இல்லையா, அவர் இல்லையா, இவர் இல்லையான்னு ஒரு லிஸ்ட் பண்ணார். அதற்கு பெரியார் திருப்பி கேட்டார், மகாத்மாவான உங்க கண்ணுக்கே 2-3 நல்ல பார்ப்பனர்கள் தான் தெரியுறாங்க, நான் ஒரு சராசரி மனுஷன், எனக்கு யாருமே தெரியலன்னு பெரியார் சொன்னார். அப்படிதான் இருக்கு. நீங்க ஒருத்தர் 2 பேர் செலக்டிவா இருக்கலாம், அவர்களை நாம அரவணைக்கிறோம், அவர்களை வைத்துக்கொண்டே அவங்க பார்ப்பன எதிர்ப்பு பேசுறாங்களா தாராளமா பேசுங்க, நம்ம அவங்களை அங்கீகரிக்கிறோம். ஆனா சமூகமாக அவங்க என்னவா இருக்காங்கிறதான கேள்வி. இல்ல, அவர்களை தமிழர்கள்னு அடையாளப்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு என்ன ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க ஒண்ணுல இப்போது இந்த ஆண்டு ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆராய்ச்சி முடிவுகள் வந்த நூற்றாண்டு. நூற்றாண்டை நாம் இனி கொண்டாடவே ஆரம்பிக்கல, அது நம்முடைய பெருமை. அதை நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பனர்கள் இது சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு ஒரு வரலாற்றை தூக்கிட்டு வர்றான். சரஸ்வதி தூக்கிட்டு வர்றான். ஆமா, இது எந்த அடிப்படையெல்லாம் நீங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிக முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் கூட இது வேத நாகரிகம், இந்த பூமி வேத பூமி, இது பரதநாட்ட பூமி அப்படிங்கிற அவங்க சொன்ன வரலாற்றை தான் நம் வரலாறுன்னு நம்ம வச்சிருந்தோம். ஆனா இந்த வரலாறு பொய் வரலாறு, இந்த மண்ணின் பூர்வ குடிகள் நம்ம தான், நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, நம்ம வரலாற்றை திருடி நீங்கெல்லாம் கீழானவர்கள் நாம் மேலானவர்ங்கிற அடிப்படையில் பார்ப்பனர்கள் ஒரு வரலாற்றை இங்க பூத்தி இருக்காங்கிற அடிப்படையில் தான் திராவிட இயக்கம் அவர்களை எதிர்கொண்டுச்சு. ஆக இப்படி ஒரு வரலாற்றை அவங்க ஏன் ஒரு பொய்யை உருவாக்கணும்? அவர்களும் நம்மளோட மக்களா தானே வாழ்றாங்க, எத்தனையோ சமூகங்கள் வாழ்றாங்க. அப்படி அவங்க வாழ்ந்திருந்தா பிரச்சனை கிடையாது. அவர்கள் நம்மளை எய்த்து பிழைச்சு நம்மளை நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஹரப்பா மொஹஞ்சதாரோ அது இன்று இந்தியாவில கூட கிடையாது, பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தானுக்கும் நமக்குமான டிஸ்டன்ஸ் இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க, டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நீங்க எண்ணி பாருங்களேன். தமிழ்நாடு எங்க இருக்கு, பாகிஸ்தான் எங்க இருக்கு, அது வரைக்கும் அன்றைக்கு தமிழர்கள் பரவி வாழ்ந்தாங்க. அது வரைக்கும் பரவி வாழ்ந்த தமிழர்கள் எப்படி தென்னிந்தியா வரைக்கும் வந்தாங்க? இல்ல, அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் நேற்று சீமான் கூட ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் பாரதியை பத்தி பேசுறா இருந்தா பாகிஸ்தான் கூட போய் பேசுவேன். ஏன்னா மேடையில ஏறி ஒருத்தன் பாகிஸ்தானை வந்து வம்புக்கு இழுக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கிய பயலா இருப்பான். வாய்மார்களை வில்லனா நீ காட்டணும்ன்றதுக்காக அந்த RSS மேடையை பயன்படுத்துறது, அத பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இஸ்லாமிய பெண்ணுன்ற பேர்ல கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கைதட்டி ரசிக்கிறது, இதுக்கு வெளியில வந்து இவனுங்க சர்டிபிகேட் வேற கொடுக்குறானுங்க. எங்க அண்ணன் RSS மேடைக்கு போயிட்டாருன்னா அவர் என்ன சங்கி ஆயிடுவாரா? பார்ப்பனர்களுக்கு ஆதரவா பேசுறது, RSS தோழர்கள் சக தோழர்கள்னு பேசுறது, சங்கினா தோழர்னு பேசுறது, இப்படி ஒரு லைன் எடுத்திருக்கிறாருல.
பொலிட்டிக்கலா பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட இயக்கம் இந்த மாதிரி மெச்சூர்டா அரசியல் பேசுறது அப்படிங்கிற அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப குறைவு. இதுதான் பெரும்பான்மை. இது அந்த வலதுசாரி தன்மையோடு பேசுவது, வலதுசாரி தன்மையோடு பேசுவது அப்படிங்கிறது. ஓட்டு வந்து திமுகவுக்கு போடுறாங்க, அதிமுகவுக்கு போடுறாங்க, திராவிட இயக்கம். மனநிலைங்கிறது வந்து இன்னும் சாதிய மனநிலை, ஒரு பழமைவாதம், அந்த மாதிரியான அப்படி சொல்லுங்க. பழமைவாதம்னு சொல்லுங்க. அரசியல் வலதுசாரிகளோட இந்த பழமைவாதிகளை தொடர்புபடுத்த அப்படி பண்ணல. இப்ப இந்த விஷயத்துக்கு தூபம் போடுறது இருக்குல்ல, இதை செய்வதன் மூலமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் டச் இருக்குல்ல, திராவிடம் தமிழ் தேசியம், இந்த டச் மக்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அது திமுகவுக்கு ஓட்டு போடுது, அதிமுகவுக்கு ஓட்டு போடுது. அப்ப சீமானும் அந்த இடத்துலயும் தன்னை ஒரு ஆளாவும் வச்சுக்கிட்டு அவர்களுடைய பழமைவாத கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரியான மேடையும் ஏறும்போது அது அவருக்கு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜா தானே மாறும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குல்ல. அப்படி நீங்க நினைக்கலையா? சீமான் வெறுமனே ஓட்டு அரசியல் அப்படிங்கிற புள்ளியில நிக்காம நான் சித்தாந்த அரசியல் பேசுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு அரசியலை பேசக்கூடிய, அரசியலை விற்கக்கூடிய ஒரு பேர்வழி. ஆக அந்த பேர்வழியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வெறுமனே ஓட் பேங்க் அப்படிங்கிறத தாண்டி அவன் தன்னைத்தானே ஒரு சித்தாந்தவாதியா நினைச்சிட்டு தான் உலா வர்றான். ஆக அந்த சித்தாந்தவாதியை என்னவா மாத்துறாங்கிறதா இங்க பிரச்சனை. நீங்க சீமானுக்கு முன்னாடியே இங்க தமிழ் தேசியவாதிகள் இருந்திருக்காங்க, உண்மையான தமிழ் தேசியவாதிகள். நீங்க பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களை தாண்டி ஒரு தமிழ் தேசியவாதி கிடையாது. பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் பாரதிக்கு இப்படிதான் பாராட்டு பத்திரம் எழுதினாரா? இதுல என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டு. பாரதி எப்படி பாடல்கள் எழுதின ஒரு துறையை சார்ந்த நபரோ, பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களும் பாடல்கள் எழுதுவது, கவிதைகள் எழுதுவது, நீங்க அதன் மூலியமாக தமிழ் உணர்வை ஊட்டுவதுங்கிற ஃபீல்டில் இருந்தவர். நீங்க பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களை பாரதி இம்ப்ரெஸ் பண்ணலையே. இப்போ நீங்க என்னன்னா சீமான் கிட்ட போறாங்க பாருங்க, அவங்க வெறுமனே எலெக்ஷன்ல பெருசா வென்றெடுப்போம்னு போற ஆட்கள் குறைவு. நமக்கு உங்களுக்கு நம்ம 3 பேர்த்துக்கு ஆகட்டும், ஏதோ ஒரு புள்ளியில ஒரு அரசியல் ஆர்வம் துளிர் விடும். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும், எதுலயே போய் பண்ணணுமே அப்படின்னு. ஆனா எங்க போய் சேர்றதுன்னு தெரியாது. ஆக நம்ம ஜெனரேஷனுக்கு தேடும் புள்ளியாக யூடியூப் தான் இருந்துச்சு. நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கொள்கையே பெருசாக உள்ள வளர்ந்துன்னு வைங்களேன். அதன் அடிப்படையில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே அதிகபட்ச ஃபீடுகள் சீமான் ஸ்பீச்சஸ் அப்படின்னு தான் இருக்கு. நீங்க பலாயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு சீமான் கிட்ட போயிருக்கிறவன் நம்மிடம் வந்து இடதுசாரி அரசியல் பக்கம் நின்று இந்த மண்ணுக்கான அரசியல் பேசியிருக்க வேண்டிய நபர், அவரை ஏமாற்றி கிளுகிழுப்பு காமிச்சு ஏமாற்றி கூட்டிட்டு போய் இன்னைக்கு பார்ப்பனர்கள்ட்ட அடக வைக்கிறார் சீமான் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக சீமானினுடைய இந்த நகர்வு என்பது சீமானுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்குதா அப்படிங்கிறத தாண்டி இந்த மண்ணுக்கான அரசியலுக்கு மிகப்பெரிய பேரிடி அப்படிங்கிற புள்ளியில் இருந்தது. அதை நம்ம பாருங்கப்பா, அதுதான் விஜய் வந்தாச்சு, அவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்க போறான், நம்ம இதை கடக்கலாம். ஆனா சீமானினுடைய இந்த இருப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய சிந்தனைகளை சிதைக்கிற வேலை அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக நீங்க இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்கொண்டிருக்கு. அதே போல பார்ப்பனிய எதிர்ப்பு இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத இந்த பார்ப்பனிய எதிர்ப்பும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமா இருக்கு. அதற்கு காரணம் பெரியார் திராவிடர் இயக்கம். அந்த பெரியாரையே நீ வில்லனாக்கி, அந்த திராவிடர் இயக்கத்தையே நீ வில்லனாக்கி, RSS முன்னோடிய நீங்க ஏன் தந்தை பாரதின்னு கூப்பிடலன்னு தடுத்துட்டு இருக்கான். ஆக இவனுடைய நோக்கம் என்ன, அஜெண்டா என்னங்கிறது நமக்கு புரியுது. இல்ல பெரியார தந்தைன்னு கூப்பிட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசினானுங்கல்ல, அதுக்கு ஆபாசமா கேட்டானுங்க. பாரதிக்கு பிறந்தானுங்களா பாப்பானுக்கு பிறந்தானுங்களா நான் கேட்கலாமா? நம்ம கேட்க மாட்டோம், நம்ம நாகரிகமா நம்ம கடந்து போறோம், அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க பேசும்போது சொல்றீங்கல்ல, இப்போ பொலிட்டிக்கலா இப்படி ஒரு இடத்துல வந்து லாக் ஆகி நிக்கிறாரு, தப்பா வழிநடத்தப்படுகிறார். இந்த நேரத்துல விஜயோட என்ட்ரி வருது. விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகும் அரசியல் வருகைக்கு முன்பும் சீமானை எப்படி பாக்குறீங்க? விஜயனுடைய வருகைக்கு முன் வருகைக்கு பின் 2 இடத்துலயுமே சீமான் ஒரு கேப் ஃபில் பண்ணிக்கோங்க, டேஷ போட்டு அப்படிதான் இருந்தான். அவனுடைய தனிப்பட்ட கேரக்டர்கள்ல இனத்தை காட்டிக்கூடிய குணாதிசயத்துல பெரிய மாற்றங்களை நான் பார்க்கல. அவ என்னன்னா விஜய் வருகைக்கு முன்னாடி விஜய்க்கு அரசியல் தெரியாது, தம்பி அண்ணன் நான் இருக்க வாடா அப்படின்னு தோல் மேல கை போட்டுட்டு விஜயனுடைய ரசிகர்களுடைய வாக்க தனக்கான வாக்குகளா மாற்றி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பகல் கனவுல பல ஆண்டுகளா இருந்தான். எனக்கு பர்சனலாவே தெரியும். ஆக விஜய் வருகைக்கு பிறகு விஜய் சீமானுடைய வலையில் அகப்படாம வெளியில ஓடுனது ஒரு லாஸ் சீமானுக்கு. ஆக அந்த அடிப்படையில் விஜய் எதிர்க்காம இருந்த சீமான் விஜய் எதிர்க்கிறான் அப்படிங்கிற ஒன்ன தாண்டி இவனுடைய அரசியல்ல பெரிய மாற்றங்கள் வரல. அன்னைக்கும் பாப்பானுக்கு கழுவி விட்டுட்டு இருந்தான், பின்னாடியும் கழுவி விட்டுட்டு இருக்கான். அவ்வளவு கால்களா ஏதோ தெரியும், கால்களை ஆமா பர்சனலா தெரியும் நீங்களே, அது என்னது? இல்ல பர்சனலா மீன்ஸ் நம்ம 2013-14 கத்தி படம்
ஆமா லைக்கா பிரச்சனை. அப்போது அந்த பிரச்சனைய நான் தான் இருக்கேன், எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தா அதை நான் தான் ஆர்கனைஸ் பண்றேன். சீமான் கட்சியில இருந்தீங்களா? இல்ல வெளியில சீமான் கட்சியில இருந்தா அதை பண்ண முடியாது. இல்ல சீமானுக்கு எதிரான நகர்வு தானே அது. சீமான் ஒருத்தன் தான் லைக்கா முதலாளியை பார்த்து பெருந்தொகையை வாங்கிட்டு அப்படியெல்லாம் எதிர்ப்பு வராத நான் பாத்துக்கிற வாங்கன்னு இவேதோ தமிழ்நாட்டினுடைய டான் போல ஒரு உத்தரவாதத்தை அங்க கொடுக்குறான். அதை மீறி நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இங்க சீமானுக்கு எதிராக முக்கியமா மக்களுக்கான அரசியல் அதுல சீமானும் அடிபட்டுட்டான் போற போக்குல ஒரு அரசியலை செய்யறான். அப்போது ஒரு கனடா வானொலிக்கு அவன் பேட்டி கொடுக்குறான். அந்த பேட்டியில ஏங்க விஜய்க்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க, நான் பாட்டுக்கு விஜய் எதிர்த்து அந்த ரசிகர்களுடைய பகையை சம்பாதிச்சுக்கிறதா அப்படிங்கிறத ஆணித்தரமா பதிவு பண்ணான். ஓ கனடால போய் கனடா வானொலி இங்கிருந்து பேட்டி கொடுத்தான். கனடால இருக்கக்கூடிய வானொலி இங்க பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தைகளை சீமான் பதிவு செய்யறாரு. அப்போது இருந்தே விஜயை பகைச்சிக்க கூடாதுங்கிற அதீத கான்சியஸ் சீமானுக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்போதே விஜயினுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி உறுதிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பில்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு விஜய் வரப்போறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சினிமா வட்டத்துல. ஆக இந்த புள்ளிக்கு விஜய் வர்றது சீமானுக்கு தெரியும். ஆக விஜயை பகைச்சு கூடாது, விஜய் நட்பு சக்தியா வச்சுட்டு உன்னை சாதிக்கணுங்கிற ஒரு ஹிடன் அஜெண்டா சீமானுக்கு இருந்துச்சு. அத விஜய் திராவிடம் ஒண்ணு தமிழ் தேசியம் ஒண்ணு எல்லாம் பேசி அந்த என்ட்ரிக்கு என்கார்டு போட்டுட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். புரியுது. எந்த இடத்துல 2 பேரும் பிரியிறாங்க? இல்ல பிரியரெல்லாம் பிரியல. நீங்க விஜய் பெருசா இவனோட நட்பெல்லாம் பாராட்டல. என்னங்க தனியா காரை கூட்டு போய் ஈசிஆர்ல டிரைவ் இல்ல அந்த மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு. அந்த மீட்டிங் எல்லாம் நடந்து அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தலைமையில தான் அண்ணனுக்காக தான் பாட்டு எல்லாம் போட்டாரு, மைக்கு எல்லாம் கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் இவனுக்கு உருட்டுனது. நீங்க இவன் போய் பேசின பேச்சுல மீடியேட்டர் ஒருத்தர் இருந்திருப்பாரு 2 பேத்தையும் சந்திக்க வைக்கிறது. ஆமா ஏங்க இனிமேல் அவனை என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிருங்கன்னு விஜய் பதிவு செஞ்சிருக்காரு. அங்க போய் தம்பி அண்ணன் ஒரு 200 எடுத்துக்கிறேன், நீ ஒரு 34 அப்படிங்கிற டோன்ல தான் அங்க பேசியிருப்பான். அதனால இந்த பக்கம் வராதரான்னு விஜய் அடிச்சு துரத்திட்டார். அது அவ்வளவுதான். அந்த ஒரு ஆரோக்கியமான சூழலை வச்சுக்கலான்னு விரும்புறாங்க போல. ஆமா அப்படி அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனா இல்ல விஜயும் சீமானும் இல்ல அப்படி இருந்துச்சு. 2 பேருமே ஆரோக்கியமா வேலை பார்ப்பாங்க. நீங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது அந்த மாநாட்டுக்கு முந்தத்த நாள் விஜயே நான் எதிர்த்தாலும் நான் விஜய் எதிர்க்க மாட்டான் தம்பி அப்படின்னு பேசினவன் அடுத்த நாள் நீ ரோட்ல அடிபட்டு சாவ அப்படின்னு பேசுனதுக்கான காரணம் திராவிடமும் எனக்கு வேணும் அப்படிங்கிற வார்த்தைய சொன்ன பிறகு இவனுடைய அரசியல் அடிபட்டுருச்சு. திராவிடம் பேசக்கூடியவனோட எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற நெருக்கடிக்கு சீமான் தள்ளப்பட்ட பிறகு உப்பு சீமான் விஜய்க்கு எதிராக கதறது கூட தோல்வியின் வெளிப்பாடுதான். 10 ஆண்டுக கனவு அதை செதஞ்சு போச்சே அப்படிங்கிற அந்த புள்ளியில் இருந்து என்ன கனவு 10 ஆண்டு? அதான் விஜயனுடைய வாக்குகளை தனக்கான ஒரு 8%, விஜய்க்கு ஒரு 15னா 8 ஒரு 15 ஒரு 28 கொஞ்சம் புஷ் பண்ணா 30 தாண்டிடலாம் தம்பி அப்படின்னு ஒரு பகல் கனவுல இருந்தான். அது எல்லாத்துக்கும் ஆப்பு விழுந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்ப எதிர்க்கிறானே ஒழிய சித்தாந்த ரீதியாக பெரிய முரணு அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்படிதான் நான் பாக்குறேன். புரியுது. இந்த தேர்தல்ல சீமான் தெளிவா முடிவெடுத்துட்டாரு. கூட்டணி யாரோட அதுக்கு முன்னாடி தெளிவா முடிவு இல்ல தெளிவான முடிவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண்ணிட்டாச்சா விஜயனோட சீமானினுடைய செயல்பாட்டுல கட்சி வளராது, தான் வளரலாம். அது தன்னுடைய வளர்ச்சிக்கு தனிச்சுதான் நிக்கணும் அப்படிங்கறது எழுதப்படாத விதியாக சீமான் கடைபிடிக்கிறான். நீ கூட்டணி சேர்ந்தா கட்டமைப்புன்னு ஒண்ணு இல்ல, இருக்கிற அந்த குறைஞ்சு வச்ச கட்டமைப்பு சிதையும். இன்னொன்னு நீங்க பேரம் பேச முடியாது. இல்ல நீ கூட்டணி சேர்ந்தா ஒரு கூட்டணிக்காரன் தானே காசு தருவான். இங்கன்னா இந்த தொகுதியில நான் திமுக கிட்ட காசு வாங்கிக்குவேன், இந்த தொகுதியில நான் அதிமுக கிட்ட காசு வாங்கிக்குவேன் அப்படிங்கிற இந்த டீலிங்ல கணக்கு போட்ட டோட்டல் போட்டீங்கன்னா கூட்டணி போய் ஒரு 400-500 கோடி வாங்குறதுக்கு கணக்கு போட்டா இது அதை தாண்டி எங்கேயே போகுது. இது தனி ஃபார்முலா அப்படிங்கிற இந்த புது ஃபார்முலாவை கண்டுபிடித்த நபர் தான் சீமான். நீங்க கழுத்துல கத்தியே வச்சாலும் சீமான் கூட்டணி போக மாட்டார். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், பலர் கூட சொன்னாங்க இல்லைங்க விஜய் எடப்பாடி சீமான்லாம் கைகோத்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருவாங்க. இல்ல அதை செத்தாலும் சீமான் செய்ய மாட்டாங்கிற அதீத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். கூட்டணிக்கு போனா வர்ற லாபத்தை விட இதுல பெரிய லாபம். வெட்டி அதிகம். அதான் சொல்றாரு, ஒரு கட்சியில இருந்து வெளியில வந்தாரு ஜெகதீச பாண்டியன். அவர் 400 கோடி ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி அந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டி வாங்கிட்டு வந்துருவாப்லையா. பரவாயில்லையே, அதனாலதான் முன்னாடியே கேண்டிடேட்டை போட்டுறது. ஆமா, நம்ம மதுரையில செல்லூர் பகுதியை சார்ந்த ஒரு சகோதரி ஒருத்தங்க நாம் தமிழர்ல வேலை பார்த்தவங்க, அவங்க பேட்டியை கொடுத்துருக்காங்க. என் பேரச்சு திமுக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் அதிமுக இருக்கிற ஆட்கள்கிட்டையும் பேமெண்ட்டை வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு வண்டி எங்கன்னு கேட்டா பெட்ரோல் போட காசு இல்லை நிப்பாட்டிட்டாங்க பிரதர் அப்படின்றாங்க. ஆனா பெட்ரோல் போட கூட காசு இல்லை, பிட் நோட்டீஸ் அடிக்க கூட காசு இல்லை. பெட்ரோலா உனக்கு எதுக்கு நான் தரணும்? நான் கட்சி வச்சிருக்கிறது நான் பொறுக்கித்தீங்க.
இல்ல அவரே சொல்றாரு ரொம்ப வாடகைக்கு வீடு கிடைக்காத ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இடத்துலதான் இருந்து கட்சியை நடத்துறாருன்னு சொல்றாரு. இல்ல அதுக்கு பிறகுதாங்க நம்ம பத்திரத்தெல்லாம் லைனா தூக்கி போட்டோம், ஏழை தாயின் மகனின் யோகியதையை பாரீர் அப்படின்ட்டு. அந்த முகம்லாம் என்னைக்கும் அவனுக்கு உடஞ்சிருச்சு. நீங்க அதற்கு முன்னாடி வெளிநாடுகள்ல இருந்த பெரும்பாலான வசூல்கள் அதன் பிறகு பெரிய டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சுங்கிறதும் நமக்கு தெரியும். புரியுது. இந்த விஜயனுடைய வருகைக்கு பிறகு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பலரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றது நாடு கடந்து அப்படிங்கிற மாதிரி மாறியதா சில நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அது உண்மையிலே நடந்திருக்கா? இல்ல நடந்திருக்கலாம். நீங்க விஜய் கிட்ட போற ஆட்களாகட்டும், சீமான் கிட்ட போற ஆட்களாகட்டும், அவங்களுக்கான தகுதிங்கிறது திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு தான். ஆக அதை இத்தனை நாள் சீமான் செஞ்சார், அந்த முகாம்ல இருந்தேன், அதை விட பேஸா இப்போ விஜய் செய்யறார், நான் அங்க போறேன் அப்படின்னு இப்படியான தாவல்கள் நடக்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க புள்ளி திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்புங்கிற அந்த புள்ளியில் தான் 2 பேரும் பயணிக்கிறாங்க. அதுல நியூ என்ட்ரிக்கு புது பவுஸ் இருக்கும். அதன் அடிப்படையில் கூடுதலாக கூட இங்கிருந்து அங்கே ஜம்பிங் நடக்கலாம். புரியுது. இப்போ வந்து பெரியார் வந்து எப்படி ஆதாம் ஏவாள் போல அவர் தான் உலகில் முதலில் தோன்றினாரா? அதுக்கு முன்னாடி ஆளே தோன்றலையா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இங்கே சமுதாயத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க. எந்த சமுதாயத்துக்கு உழைச்சாங்க? எந்த சமுதாயத்துக்கு? அதை தான் கேட்குறேன். எந்த சமுதாயத்துக்கு உழைச்சாங்க? யார் உழைச்சதா? இல்ல உழைச்சிருக்கலாம், உழைக்காம அப்படி ஒரு சமூகம் இருக்காது. ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொருத்தர் வந்து அந்த இனத்திற்காக. சீமான் மாதிரி உழைச்சிருப்பாங்களா? சீமான் மாதிரி இப்படி பொழப்பு உழைச்ச நபர்கள் எனக்கு வரலாற்று தேடுனா எங்கேயும் கிடைக்கல. இப்படி ஒரு பிழைப்பு நேரமும் கையில ஒரு வாளி தண்ணி எதுக்கு? கால் கழுவி விட. அந்த அடிப்படையில் பெரியாருக்கு முன்னாடியே இங்க உழைச்சிருக்காங்க. இப்ப நீங்க சீமானே என்னங்கிறான், எப்பா பெரியார் தான் எல்லாம் பண்ணாரா? எங்க வஉசி பண்ணலையா? எங்க புலித்தேவன் பண்ணலையா? எங்க வேலுநாச்சியார் இந்த மண்ணுக்காக உழைக்கலையா அப்படிங்கிறாங்க. நீங்க வஉசி, புலித்தேவன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், அதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டியன், இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோமே ஒரு ரவுண்டா. இவங்க ஒர்க் செஞ்ச ஃபீல்டும் பெரியார் இயங்கிய ஃபீல்டு முதல்ல ஒண்ணா. வஉசி வெர்சஸ் பெரியார் நீ எப்படி முதல்ல ஒப்பிடுவேன்? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. வஉசி பெரியார் தான் என்னுடைய கொள்கை தலைவர்னு பிரகடனப்படுத்தினவர். ஆமா, படம் திறந்து வச்சாரு பெரியாருக்கு. இவனுங்க எவ்வளவு வெக்கம் கெட்டவனுங்கன்னா சமகாலத்துல வாழ்ந்த ஆனமுத்து ஐயாவையே தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு பிரிச்சு எடுக்கல, வேற ஒரு படத்தோட சேர்த்துட்டாங்க. எது? பெரியார்ட்ட இருந்து பிரிச்சு சொல்றேன். பெரியார்ட்ட இருந்து பிரிச்சு மாத்தி விட்டானுங்க அவரை. வீரப்பன் பக்கத்துல ஆனமுத்த வச்சுக்கிட்டு எங்கள் இனம் காத்த பெரியவர்களே அடங்க. இது எவ்வளவு நீங்க ஆணைமுத்தையா ஒரு காலம் வரைக்கும் நான் பெரியாரியத்தை நம்பினப்பா, அது செல்லுபடியாகாது, இனி நான் திராவிட எதிர்ப்பை கையில் எடுக்கிறேன், பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறேன்னு மாறி இருந்தா நீங்க சொந்தம் கொண்டாடலாம். எங்க ஒருத்தர் இப்படி போனாரு, அவர் பெரியாரியத்தினுடைய யோகியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெரியார் எதிர்ப்பாளரே மாறி இந்த இனத்துக்காக இவ்வளவு உழைச்சாரு நீ சொல்லலாம். அவர் வாழ்நாளுடைய கடைசி நொடி வரைக்கும் பெரியாரிஸ்டாக வாழ்ந்து மறைந்தவர், அவரை நான் சொந்தம் கொண்டாடுறானுங்க. அப்புறம் இதுக்கு வந்துடுறேன். புலித்தேவன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், இவங்களோட முதல் அவங்களாம் சுதந்திரத்துக்காக போராடினவங்கடா வெண்ண. பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு ஃபீல்டில் இருந்தவர். இப்போ பாரதி நேற்று கொண்டாடி இருக்காங்க. பாரதி ஏக இந்தியா பேசியவர், பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டவர்ரா. தனித்தமிழ்நாடு கேட்ட பெரியாருக்கு இவங்கெல்லாம் நேர் எதிரானவங்கனால கொள்கை எதிரானவங்க கிடையாது. நீங்க மேற்கூறிய அவங்க பிரிட்டிஷ்காரங்க காலத்துல மன்னர்களா இருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எதிரியாக பிரிட்டிஷ் இருந்தனால பிரிட்டிஷோடு சண்டையிட்டாங்க. ஒருவேளை இங்க பிரிட்டிஷனுடைய இன்வேஷன் வந்துருச்சுப்பா, டெல்லி வழியாக பிரிட்டிஷ் படம் இந்தியாவுக்குள்ள பூந்துருச்சுன்னா நீ சொல்லலாம், நான் யாரு தெரியுமா, நான் வேலுநாச்சியார் பரம்பரடா, நான் தீரன் சின்னமலை பரம்பரடான்னு அப்ப சொல்லலாம். சீனாக்காரன் வந்து இப்ப மேப் போட்டு காட்டும் போது வேலுநாச்சியார் வம்சம்டா, நாங்க நாடு காக்குறதுக்காக வர்றண்டா நேபாளுக்கு, வர்றண்டா அது பேர் என்ன மேற்கு வங்காளத்துக்கு, பார்டர்ல வந்து நின்று சண்டை போற அப்படி நீ சொல்லலாம். அப்ப நானே அதை சொல்லுவேன். அப்ப நான் பெரியார் தூக்கி பிடிக்க முடியாது, இல்ல தேவையும் இல்ல. வெளிநாட்டு இன்வேஷனு அவனை நான் எதிர்கொள்ளணும்னா அதே மாதிரி சண்டையிட்டு என்னோட முன்னோர்கள் யாரை நான் தேடுறேன், எனக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்குது, இவங்களுடைய வம்சாவளிடானா அப்படின்ட்டு எதிரிடம் சொல்லுவேன். இங்க எனக்கான எதிரி டெல்லி மேலாதிக்கம், இங்க எனக்கான எதிரி பார்ப்பனியம். ஆக அவங்களை எதிர்க்கிறதுக்கு எந்த ஆயுதம் பயன்படும் நான் தேடுனா எனக்கு பெரியாருங்கிற கூறுவாள் தான் கிடைக்குது. சரி, நான் ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிற வாள் எடுத்துட்டு நான் இந்தியத்தை பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன்னு போக முடியுமா? எதுக்குங்க அவர் இந்தியாவின் குடியரசு இல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், தொடர்பு இல்லாத. அதே மாதிரிதான் நீங்க பெரியாருக்கு எதிராக பெரியார் விசஸ் இவங்க ஒப்பிடுவது ஒரு என்ன சிம்பிள் லாஜிக் என்னன்னாங்க, பெரியார் ஒட்டுமொத்த பார்ப்பனல்லாத மக்களுக்கான பிரதிநிதியாக மாறி போனார். நீங்க அந்த பெரியாரை நீங்களாம் தலைவராக ஏற்றுக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை இவங்களை பேக்கெட்ஸுகளா. பெரியார் என்னங்கிறாரு, சாதி எல்லாம் கிடையாது,
இனத்தின் அடிப்படையில் நாம் அத்தனை பேருமே ஓரினம், பாப்பா வேற நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஒண்ணு இல்லை, நீங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையே நீங்க ஏன் தமிழ்நாட்டுல பத்திக்கல, இதே வடநாட்டுல நடந்ததா ஏன் பத்தி இருக்குன்னா, பெரியார் இங்க மதம் கடந்து இன அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒண்ணுப்பா, எதிரி பாப்பான் தானு பெரியார் காயின் பண்ணார். ஆனா வடநாட்டுல RSS சுதாரித்து கொண்டு அங்கேயும் ஒரு பார்ப்பன எதிர்ப்பு பில்ட் ஆச்சு. நீங்க அம்பேத்கர், ஜோதிராவ் பூலே இவங்க எல்லாம் பில் பண்றாங்க. ஆனா RSS அந்த இடத்தில் இஸ்லாமியர்களை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்பனர்களை காப்பாத்துச்சு. அப்படி ஒரு வேலை இங்க நடைபெறாம பெரியார் சிம்பிளாக பார்ப்பனர்களை பிரித்து வைத்து நாம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்த்தினாரா? இதுக்குள்ள இந்துக்குள்ள அடக்கம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் அத்தனை பேருமே ஓரினம் தான், மரபணு ரீதியாக தேசிய ரீதியாக ஒண்ணுதான். இன்னொன்னு, இவங்க பாரதியாரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, பாரதியார் யாருன்ற டிபேட் கூட அடுத்து வைப்போம். பாரதியாரை எதுக்கு இவன் பயன்படுத்தி இருக்கா அப்படின்றத எடுத்து பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சியில பாரதியார் அவர் இந்த பெண் விடுதலை பேசியிருக்காரு, புரட்சிகரமா ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு, ரஷ்ய புரட்சியை பத்தி எல்லாம் இங்க எழுதி இருக்கிறாரு. அதுக்குள்ள போக வேண்டாங்க. அது இல்ல குமார், நான் என்ன கேக்குறேன், அதே மேடையில சொல்றாப்ல, என் பாட்டன் பாரதி வீட்டுக்கு போனா செல்லம்மாவா அவங்க ஒய்ஃப், அவங்கள நிக்க வச்சுக்கிட்டு இருக்காம அவங்கள உட்கார வச்சுட்டு என் பாட்டன் நின்னுகிட்டு இருப்பாண்டாங்க. யாரு போய் பார்த்தா? இல்ல போட்டோல அப்படி இருக்கு, அதனால அதை சொல்றேன். 100% இருந்திருக்கட்டுங்க. அதனால் என்ன சமூக நான் என்ன கேக்குறேன், நீ யாரு சொல்ற, நீ யாரு இத நீ பெருமையா நினைக்கிறல்ல, நீ யாரு? கருக்கலைச்ச, அதுக்கு மன்னிப்பு கேட்ட, கொள்ளையில இத்தனை பொம்பளை இருக்கும்போது உனக்கு ஒரு பொம்பளை இல்லையான்னு பொண்டாட்டிய கேட்க விட்டு அதை ரசிக்கிற ஒரு சைக்கோ, ஓ லட்சணம் நாறுது. இப்படி நீ பாரதி பெண் விடுதலை பேசுனதை பத்தி பேசலாமா? நீ காட்டு குருவிகள் எங்கள் ஜாதினாரு. RSS ஏக்தா யாத்திரான்னு ஒண்ணு நடத்தினான். இந்த ஏக்தா யாத்திரா தான் முதல்ல 90கள்ல நடத்தி, அதனுடைய நோக்கமே என்னன்னா, கன்னியாகுமரியில தொடங்கி எங்க காஷ்மீர் வரைக்கும் போய் கொடி ஏத்துறது, தேசிய கொடி ஏத்துறது, கடைசியா ஸ்ரீநகர்ல ஏத்துறது பிளான். இவன் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கலவரம், எல்லா பகுதியிலையும் கலவரம், கர்நாடகால கலவரம், குஜராத்ல கலவரம், எல்லா பக்கமும் கலவரம். அந்த வேனுக்கு அந்த போட்டோ கூட இருக்குது. அந்த வேனு போட்டோ யார் போட்டோ போட்டிருப்பாங்கன்னா 2 போட்டோ, ஒன்னு பாரதியார், இன்னொன்னு விவேகானந்தர். 2 போட்டோவையும் போட்டுதான் பிரச்சாரம் பண்ணான். அப்ப அந்த முகமூடிகளை பயன்படுத்தி கொண்டு இவன் இன்னும் கோரமான ஒரு முகத்தோட, கொலை செய்யும் நேரடி நோக்கத்தோட வர்றான். கவிதை எழுதிட்டு வரல, அவன் கருத்து சொல்லிட்டு வரல, அவன் கம்புங்க இடையம் கூட வர்றான். உண்மையிலேயே பாரதி மேல பற்று இவருக்கு இருக்கும்னு நினைச்சாருன்னா சீமானு, பாரதிய தனியா எடுத்துட்டு ஒரு மேடை போட்டு, பாரதி எப்படி இவர்கள் மோசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாரதி எப்பேற்பட்ட தலைவன் தெரியுமா, தமிழர்களுடைய இன உணர்ச்சிக்காக எப்படி எல்லாம் பேசினார் தெரியுமா, நீ ஒரு பொழிப்புரையை எடுத்திருக்கணும். அதே மேடையில கூட உட்கார்ந்துட்டு இருந்த RSS நிர்வாகிகளுக்கு பெரிய பாடம் புகட்டுற மாதிரி, ஏப்பா நீ எப்படிப்பா RSS ஆனது பாரதிய கொண்டாடலாம், கிளைம் பண்ணலாம், RSS எதிர் சித்தாந்தம் உடையவர் பாரதி, நீங்க கொண்டாடலாமான்னு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தானா வரவேற்கலாம் தான் நான் முன்னாடியே நான் பதிவு பண்ணேன். பேமெண்ட் வராதுங்களே. இல்ல, அது எல்லாத்தையும் மைன்யூட்டா நம்ம பார்க்க வேண்டியது, அவன் பாரதி எடுக்கிறானா யார் எடுக்கிறாங்கிறது கிடையாது, பெரியாருக்கு எதிராக எடுக்கிறான், பெரியாருக்கு எதிராக எடுத்துட்டு வரானுங்கிறதா இங்க நாம பேச வேண்டியது. பாரதி, பசுமன் முத்துராமலிங்கம், இன்னும் எத்தனை பேர் சொல்லுங்க, நான் என்ன தீரன் சின்னமலை, எல்லாரையும் பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுவான். நீங்க அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசனு, நீங்க பெரியாருக்கு RSS-கார எதிரியா இருக்கிறத விட நம்மவர்களை எதிரியா கூர்த்திட்டு வச்சிருக்கான் பாருங்க. இது மிகப்பெரிய பட்டியல். நீங்க இது என்னன்னா, பெரியார் அவ்வளவு பெரிய அளவுக்கு பார்ப்பனியத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்திருக்காருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு ஆசிரியர் மணியண்ணே, குளத்தூர் மணி, பெரியாருக்கு எதிராக பேசுவாங்க. அது வரைக்கும் எல்லாம் அவன் குடிக்கிற இருக்க மாட்டாங்க, ஆனா இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. ராமச்சந்திரன், குளத்தூர் மணி ஆசிரியரா இருப்பாங்க. இவன் அடிக்கிற குடிக்கும் கூத்து. இல்ல என்ன நம்ம பார்க்க வேண்டியது, நீங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பெரியாருக்கு எதிராக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கானுங்கிறதா. நம்ம எதிர்கொண்டுட்டு மட்டும் இருக்கோம். நேத்து நீ பேசிட்டியா, உன்னை எதிர்க்கிறோம் பாருன்னு ரியாக்ட் நம்ம பண்ணிடுறோம். ஆனா அவன் சிஸ்டமேட்டிக்கா பெரியாருக்கு எதிராக உன்னை கொண்டு வரான்ல, ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றான். அதை நம்ம எதிர்கொள்ளணுங்கிறது டிஃபரெண்ட். நீங்க அதை தாண்டி நம்ம என்ன எடுத்துட்டு போறோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நீங்க ஒண்ணு இல்லை, இந்த உலகம் ஏஐ உலகமா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அந்த ஏஐ உலகத்துக்குள்ள எப்படி பெரியாரை புகுத்துவது, குழந்தைகள் கிட்ட எப்படி பெரியாரை போய் சேர்த்துவது அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம ஒரு மணி ரியாக்டிங் டீமா மட்டும் இருக்கும், வேற வேலை செஞ்சுட்டு இருப்போம். இங்க ஒருத்த கல் எடுத்து அடிக்கிறானா, என்னைய கல் எடுத்து அடிச்சியாடான்னு திருப்பி நம்ம ஒரு கல்லை தூக்கி வீசிட்டு வேற வேலைக்கு போறோமே ஒழிய,
அவனை மாதிரி ஒரு லாங் டேர்ம் அஜெண்டாவை வச்சுட்டு நம்ம நகர்ந்தாதான் இதையெல்லாம் இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, எங்க என்ன வேணா நடக்கணுங்க, மாப்போசி விடவா, மாப்போசி காலத்துல எதிர்க்காத பெரியார் எதிர்ப்பா. இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பெரியார் தன்னைத்தானே பாதுகாத்துக்குவார் மாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? நீங்க ஒண்ணு இல்லைங்க, மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இஸ்லாம் மதம் இருக்கு. மதமே நீங்க பிறக்கும் போதே ஒருத்த மதமா தான் பிறக்கிறான். ஆனா அந்த மதத்தையே மதவாதிகள் தினம் தினம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நீங்க டிவி சேனல் எடுங்க, கிறிஸ்டினுக்கு ஒரு 5 சேனல், இந்துக்கு ஒரு 10 சேனல், இஸ்லாமுக்கு ஒரு 5 சேனல்னு மதமா இருக்கக்கூடியவங்ககிட்டயே நீங்க ப்ரீச்சிங் பண்ணிட்டே இருக்கான். ஆக நீங்க சித்தாந்தமும் அதே மாதிரி தான், நீங்க பயிற்றுவிச்சுட்டு தான் இருக்கணும், இயற்கையெல்லாம் வராது. நீங்க ஒரு நீங்க ஒண்ணு இல்லைங்க, மார்க்ஸுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் இவர் ஃபீல்டுக்கு வரார். ஆனா அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு லெனின் நமக்கு தேவைப்பட்டார், நீங்க ஒரு ஸ்டாலின் தேவைப்பட்டார். ஆக நீங்க ஒவ்வொரு காலகட்டத்துல எடுத்துட்டு போறதை பொறுத்து தான். நீங்க பெரியார் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வார், அவரை தானே பரப்பிக்குவாரு, அம்பேத்கர் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டு அவரே பரப்பிக்குவாரு அப்படிங்கறதுல ஒரு மூட நம்பிக்கை. அதற்குள்ள நம்ம விழாம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது எப்படி அப்படிங்கறதுல அதீத கவனம் செலுத்தினாதான் இதை அடுத்த 10 ஆண்டுகள் பொண்ணு நீங்க சொல்லக்கூடிய தலைவர்கள் இந்த செட்டப்பு அடுத்த 20-30 ஆண்டுகள் கழித்து இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. அதை முன்கூட்டியே நம்ம கணிச்சு நம்ம தயாராகணுங்கிறது தான். நீங்க ஆர்எஸ்எஸ்ஸோ நீங்க இந்துத்துவ கும்பலோ ஒரு தலைவரை நம்பி இல்லை. அவன் மோகன் பகத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா 5 பேர்த்த வச்சிருக்கான். நீங்க ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் அதிதீவிர தயார் நிலையில் இருக்கான். அவனுக்கு எதிராக எதிர்காலத்தில் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நம்ம கிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கா, ஆள் பற்றாக்குறை இருக்கா, எதிரியை எதிர்கொள்வதற்கு என்ன வியூகத்தை அமைக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு போர்லயும் ஒரு வியூகத்தை அமைக்கணும். நீங்க அலெக்சாண்டர் பல நாடுகள்ல போரிட்டார்ல, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போகும்போது வியூகங்கள் மாறும். ஏன்னா எதிராளி என்ன ஆயுதம் வச்சிருக்காங்க எதிர்கொள்ளக்கூடிய வியூகங்கள் மாறும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய எதிராளிகள் ஆர்எஸ்எஸ். நீங்க அந்த ஆர்எஸ்எஸ் என்ன செயல் திட்டத்தை வச்சிருக்கானோ அதற்கு பேரலா இந்த பக்கம் ஒரு எதிர் சித்தாந்தத்தை, ஒரு சிஸ்டமேட்டிக்கான கட்டமைப்பை, செயல் திட்டத்தை நம்ம உருவாக்கணும். இந்த சீமான் மாதிரி 1000 பேர் தான் உருவாக்குவோம். நாம் எப்படி எதிர்கொள்ள போறோம்ங்கிறத நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. அதற்கு நம்ம என்ன தயாராக போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்க பௌத்தம் 400 ஆண்டுகள் தாக்கு பிடித்து அதன் பிறகு நாகார்ஜுன்கிற ஆரிய பாப்பா பௌத்தத்தை வீழ்த்துறான். அதுபோல் நாம் ஆய்விடாம இன்னும் பல 1000 தலைமுறைக்கு நீங்க பார்ப்பனியம் வீழும் வரைக்கும் நம்முடைய கட்டமைப்பு இருக்கணும்னா அதற்கு என்ன மாதிரி செயல் திட்டங்கள் வேணும் அப்படின்னு செயல் திட்டங்களை நோக்கி நம்முடைய சிந்தனை இருக்கணும். நம்ம 70s 80s ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதுல வந்து இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டையே ஃபாலோ பண்ணாம நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி. புரியுது. இப்ப சமகாலத்துல இந்த கருத்தியலுக்கு எதிரான ஒரு ஏவல் கருவியாத்தான் சீமான் இருக்கிறாங்க. சீமான் வந்து 10 வருஷத்துல சோழி முடிஞ்சுன்னா முடிஞ்சு, அது ஒரு தத்துவமா இருக்காது. வேற ஒரு ஆளை இதே எதிர்ப்பு அப்படிங்கிற தத்துவத்துக்கு உள்ள கொண்டு வருவாங்க. அதை வச்சு ஒரு ஆளை பில்ட் பண்ணுவான், ஆளையும் பில்ட் பண்ணுவான். இங்க ஒரு கும்பல் உருவாயிருச்சு இல்ல. இப்ப நீங்க ஒண்ணு பெரியாருக்கு ஆதரவா பேசுனா கீழே திட்டி ஒரு குரூப் வந்து போடுது இல்ல. அவனுக்கு அத்தனை பேருமே சீமானால் கரப்டாக்க செய்யப்பட்டவங்க. அவனை எப்படி மீட்டெடுக்க போறோம்? இந்த மாதிரி அடுத்தவன் மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செயல் திட்டத்தை வச்சிருக்கோங்கிறது தான் நமக்கான கவலைக்குரிய விஷயமா இருக்கு. ஒரு சீமான அடிச்சிடலாம், நம்ம ஒரு பத்திரத்தை வெளியிட்டு அவனோட யோகியதையை பாருன்னு அவனை அம்பலப்படுத்திடலாம், மன்னிப்பு. ஆனா அவன் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அதை எப்படி நாம் மட்டுப்படுத்த போறோம், அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோங்கிறது தான் நமக்கான பெரிய செயல் திட்டமா இருக்கணும்னு நினைக்கிறேன். பெரியாருக்கு எதிராக இத்தனை பேர்த்த தூக்கிட்டு வரான்ல, நீங்க அதே மாதிரி ஒருத்தன் ஈழத்துல உட்கார்ந்துட்டு சிங்களத்துக்கிட்ட பொறுக்கி திங்கக்கூடிய ஒருத்தன், ஏப்பா பிரபாகரன் என்ன பெரிய பிரபாகரன், பிரபாகரனுக்கு முன்னாடி பொன்னம்மான் இல்லையா, தந்தை செல்வா இல்லையா, தந்தை செல்வா இல்லையா, உயிரிழந்தாரு அவர் இல்லையா, நீங்க தங்கதுரை இல்லையா, இப்படி ஒரு ஒப்பீட்டை வச்சு இவர்கள் செய்யாததையா பிரபாகரன் செய்து விட்டார் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னு வைங்க, அவனுடைய நோக்கம் அவர்களை புகழ்வது கிடையாது, பிரபாகரனை டம்மி செய்வது அப்படிங்கிறது நமக்கு எளிமையா புரியுது. நீங்க ஏன் பிரபாகரனை மட்டும் தேசிய தலைவர்னு சொல்றோம்? எத்தனையோ பேர் உயர விட்டாங்கல்ல, ஏன் அவங்களாம் அப்புறம் தக்காளி தொக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாம் இல்ல. அதே போலதான் இங்க தமிழ்நாட்டில் பெரியாருக்கு முன்னாடியும் பலரும் நீங்க இங்க போராடி இருக்கலாம், பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் பேசியிருக்கலாம், இல்லைன்னு யாருமே மறுக்கலாம். ஆனா பெரியார் எந்த வகையில் வேறுபடுறாருங்கிறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இருந்தாங்க, சித்தர்கள் இருந்தாங்க, சித்தர்கள் பாடல்கள் வாயிலாக பார்ப்பனியத்தை எதிர்த்தாங்க. ஆனா பெரியார் எந்த வகையில் வேறுபடுறாருன்னா, புத்தருக்கு பிறகு சிஸ்டமேட்டிக்காக இயக்கம் கட்டியது பெரியார் மட்டும்தான். பார்ப்பனியத்துக்கு எதிராக மக்கள் மையப்படுத்தியது பெரியார் தான். நீங்க திருக்குறள்ல சில குறள்கள் பார்ப்பன எதிர்ப்பு குறள்கள் இருந்திருக்கலாம், சித்தர்களுடைய பாடல்கள் இருந்திருக்கலாம்,
இன்னும் பிற சங்க இலக்கியங்கள்ல பார்ப்பன எதிர்ப்பு குறிப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா அது எதுவுமே மக்கள் மயம் கிடையாது. அவர் தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்திக்கிட்டார், அவ்வளவுதான். ஆனா புத்தருக்கு பிறகு சிஸ்டமேட்டிக்காக பார்ப்பன எதிர்ப்பை இயக்கமாக கட்டியது பெரியாருங்க. நீங்க ஒண்ணு சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு முன்னாடி தஞ்சை மாநாடு, அந்த மாநாட்டில் 4 லட்சம் பேர் கலந்துருக்காங்க. அப்படின்னா 4 லட்சம் பேர் பார்ப்பன எதிர்ப்புக்கு அன்னைக்கு தயாராகி பெரியாரை பார்க்க போயிருக்காங்க. 4 லட்சம் பேர் மட்டும் கிடையாது, பல கோடி பேர் அன்னைக்கு இருந்திருப்பாங்க பெரியார் பற்றாளர்களா. ஒரு ஒப்பீட்டுக்கு மட்டும் இப்படி மக்கள் மயப்படுத்தி மிகப்பெரிய நெருக்கடியை பார்ப்பனியத்துக்கு கொடுத்தது தந்தை பெரியார் தான். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் சித்தர்களை கொண்டாட முடிஞ்ச அவனுங்களால, நீங்க அம்பேத்கரை கொண்டாட முடிஞ்ச அவனுங்களால பெரியாரை கொண்டாட முடியாததுக்கு போன காரணம் பெரியார் பார்ப்பன எதிர்ப்பை இயக்கமாக கட்டினாருங்கிறதா. இன்னைக்கு ஒரு இயக்கமா பெரியார் இல்லைன்னு வைங்களேன். இப்போ நீங்க ரெட்டமலை சீனிவாசனை பத்தி யாரும் பேசுறது இல்லப்பா, அயோத்திதாச பண்டிதர் அவ்வளவா பேசுறது இல்லை அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி இயக்கங்கள் இல்லை. பெரியாருக்கு பின்னாடி இயக்கங்கள் இருக்கனால பெரியாருடைய எழுத்துக்கள் அச்சுக்கு போயிட்டே இருக்கு, பெரியாரை பத்தி பேசிட்டே இருக்காங்க, பெரியாரோட இயக்கங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு, அவங்க பெரியாரை பத்தி பேசிட்டே இருக்காங்க, ஈங்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு தான் மற்றவர்களுக்கும் பெரியாருக்குமான வித்தியாசம். புரியுது. அந்த கட்டமைப்பை பெரியார் தனியாளாக கட்டினாரு. ஒண்ணு ஏதோ ஒரு பெரிய செட்டப் இருந்து பெரியார் போய் தலைவரா உட்கார்ல, அவர் மண்டியில வியாபாரம் பண்ண வந்த ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்ட இந்த கருத்தை பேசுறாரு, பார்ப்பன எதிர்ப்பு கருத்துக்களை. தம்பி நீ என்ன பண்ற, உங்க ஊர்ல ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு வை, நான் வர்றேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் 10 மணி நேரம் பேசுவார். அந்த 4 பேர் 4 பேர்த்துக்கிட்ட போய் பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஊருக்கு போறதுக்கு வழியே இல்லாத ஊர்கள்ல நீங்க முள்ளுகள் படர்ந்த இடத்துல முள்ளுகளெல்லாம் வெட்டிட்டு அந்த வழியில போய் பிரச்சாரம் பண்ணி பெரியார் இயக்கத்தை கட்டியிருக்காரு. பெரியார் தனியாளாக இந்த இயக்கத்தை கட்டினார். அது இவ்வளவு பெரிய கட்டமைப்பை, இவ்வளவு பெரிய உழைப்பை பெரியார் ஒருத்தர் தான் போட்டார், அதுவும் காம்ப்ரமைஸ் இல்லாம. நீங்க 1947 ஒட்டுமொத்த இந்தியாவும் சுதந்திரம்னு கொண்டாடிட்டு இருக்கும்போது பெரியாருங்கிற ஒரு நபர் தான் இது 2 நாள் அறிவிச்சார். நீங்க அதே போலங்க அத்தனை பேருமே நாங்கள் இந்தியர்கள் இருந்த போது நாங்கள் இந்தியர்கள் கிடையாது, இந்துக்களும் கிடையாது, நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழருங்கிற புள்ளியில பெரியார் தான் நின்னார். இவங்க சொல்ற பாரதி பேசினாரா நாங்க தமிழர்கள்ங்க, நாங்க இந்துக்கள் கிடையாது, நாங்க இந்தியர்கள் கிடையாதுன்னு சொன்னாரா? பெரியார் ஒருத்தர் தான் பேசினார். இன்றைக்கு சீமான் பேசக்கூடிய இந்த அரசியலையே பெரியார் பேசினார், சீமான் பேசுறா பாருங்க, தமிழ் தேசியங்கிற பாருங்க. எனக்கு அதுலயே பெரிய எரிச்சலாகும். இங்க திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திராவிட இயக்கம் பேசுவதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ங்கிறது இலக்கு, அந்த இலக்கை அடைவதற்கான வழி திராவிடம், அவ்வளவுதான். அதை தாண்டி தனியா தமிழ் தேசியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. அது திராவிடங்க, அவங்க பேசுற திராவிட அரசியலுங்க. நாங்க பேசுறது தமிழ் தேசியம்ங்கிறதே நம்மிடம் இருந்து திருடக்கூடிய வேலை தான். நான் பேசுறதாண்ட தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் தான் இலக்கு. தனித்தமிழ்நாடுனா என்ன, இந்தியாவோடு நான் இருக்க மாட்டேன், நான் பிரிஞ்சு போயிருவேங்கிறது தான் தமிழ் தேசியம். தமிழர்கள் நாங்கள் வேறு அப்படின்னு சொல்வதுதான் தமிழ் தேசியம். ஆக அந்த தமிழ் தேசிய அரசியலை பெரியார் தான் இந்த மண்ணில் பேசினார். பூலித்தேவன் பேசினது தமிழ் தேசியமா? அது நான் ஒரு குறைச்சு மதிப்பிடுறதுக்கு சொல்ல, அவங்க இருந்த ஃபீல்டு வேற, கால சூழல் வேற. ஆனா போதாமைக்கு பற்றாக்குறைக்கு பெரியாருக்கு எதிராக இத்தனை பேர்த்த லிஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றான். ஆக இதுல நம்மவர்களும் உள்ள அங்கங்க சொருகி இருக்கான். நம்மவர்களையும் பிரித்து எடுக்க வேண்டிய வேலையும் இருக்கு. பெரியாருக்கு எதிராக இவனுக்கு தூக்கிட்டு வரக்கூடிய பார்ப்பன பொம்மைகளையும் உடைக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் தொடர். நீண்ட ஒரு உரையாடல், நல்ல ஒரு உரையாடல். பக்கெட்டோட திரியிறாங்க நாம் தமிழர்னு. நாங்களும் தமிழர் தான், நாம தான் தமிழர்கள். ஆமாம். அப்போ அவன் என்ன அப்படின்றது தெரியல, அந்த உயிரினங்களுக்கு பெயர் என்ன அப்படின்றத கரோலஸ் லினேயஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளுங்க. மானரோசம் இருக்கக்கூடியவன், உப்பு போட்டு திங்கிறவன், பார்ப்பனர்கள் யார் அப்படிங்கிற பார்வை அவனுக்கு இருக்கும். பார்ப்பனர்கள் தமிழருங்க, ஆனா இந்த மண்ணுக்காக தான் சாகும் தருவாய் வரையில் உழைத்த பெரியார் கன்னடங்க அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய நன்றி உணர்ச்சி என்னவாக இருக்கும், அவன் என்ன பிராணியாக என்னன்றது தெரியும். அப்படியான பல விஷயங்களை பல மேட்டர்கள் மூலமாக உடைத்திருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து பேசுவோமுக்கு வந்து சிறப்பு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.